குறைந்த காலகட்டத்தில் அதிகம் பேருக்கு பாதுகாப்புடன் தடுப்பூசி செலுத்துவதில் உலகில் முதல் நாடாக இந்தியா சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் உலக நாடுகளின் தேவைக்காக ஐநா சபையின் அமைப்பான யூனிசெஃப் 110 கோடி கொரோனா தடுப்பு மருந்துகளை வாங்க இந்தியாவிடம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவில் கடந்த 18 நாட்களில் 40 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையை வேகமாக எட்டிய நாடு என்ற சாதனையை இந்தியா உலக அளவில் படைத்துள்ளது. இந்தியாவில் கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதில் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள வீரர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என சுமார் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலகின் மாபெரும் தடுப்பூசி திட்டமான இந்த பணிகளில் கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் தொடங்கியது முதலே பணிகள் திட்டமிடப்பட்டு வேகமாக நடந்து வருகின்றன. நாடு முழுவதும் சுகாதார மற்றும் முன்கள பணியாளர்கள் ஆர்வமாக தடுப்பூசி போட்டு வருகின்றனர். இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான அமர்வுகள் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதன் மூலம் குறைந்த நாட்களில் லட்சக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி வரையிலான 18 நாட்களில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. சென்ற 3ஆம் தேதி காலை வரை 41,38,918 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். மொத்தம் 76,576 அமர்வுகள் மூலம் இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டு உள்ளது. இந்த எண்ணிக்கையை வேகமாக எட்டிய நாடுகளில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. அதே நேரம் கடந்த 1ஆம் தேதி நிலவரப்படி அதிகமானவருக்கு தடுப்பூசி போட்டிருக்கும் முதல் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றது. மேலும் வங்காளதேசம், மாலத்தீவுகள், ஆப்கானிஸ்தான், இலங்கை, பூட்டான், நேபாளம் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா விநியோகம் செய்து வருகிறது. இந்நிலையில் 100 நாடுகளுக்கு தேவையான 110 கோடி கொரோனா தடுப்பு மருந்துகளை இந்தியாவிடமிருந்து யூனிசெஃப் அமைப்பு கொள்முதல் செய்ய உள்ளதாக யூனிசெஃப் அமைப்பின் தலைவர் ஹென்ரிட்டா போர் கூறினார். கொரோனா தடுப்பு மருந்துகளுக்காக இந்தியாவின் சீரம் அமைப்புடன் நீண்டகால விநியோக ஒப்பந்தம் போடப்பட்டு உள்ளது என்றும் அவர் கூறினார்.